நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் கடந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் 4 வாரங்களாக தாவீதின் சரித்திரத்தை மட்டும் நம்ம பார்த்தோம். இந்த நாளே சற்று வித்தியாசமான ஒரு பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற அதிகாரம். நம்ம விசுவாசி ஆயிட்டோம் அல்லது ரட்சிக்கப்பட நமக்கு என்ன அதிகாரம் உண்டு, இது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை கொஞ்ச நாளாக என் மனசில் ரெடி பண்ணவும், அதுக்கு எதாவது நிறைய காரியத்தை கொஞ்சம் படிக்கவும் ரெஃபர் பண்ணவும், இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. இதெல்லாம் சேர்த்து தான் சோத்திரம் இந்த நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். கர்த்தருக்கு சுத்தமான இது ஒரு 5-6 வாரங்கள், குறைஞ்ச ஒரு 10 வாரமாகவும் போகும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தைகள் வசனங்களை நீங்கள் நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நன்றாக கவனிக்கணும். தேவைப்பட்டால் நம்ம யூடியூப்பில் இருக்கோம், திரும்ப போட்டு கேட்கணும். ஏன்னா நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பகுதியை நான் எடுத்திருக்கிறேன். சோத்திரம், நீங்களும் ஆர்வமாய் கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 வேத பகுதிகளை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை சேர்ந்து வாசி. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும். சங்கீதம் 8, 4 முதல் 6 சேர்ந்து வாசிக்கலாமே. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கின்றேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த வசனத்தினூடாக தேவன் நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ரம். உட்காரும். இந்த 2 வசனங்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு வார்த்தை தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. எபிரேய நிருபக்காரர் அதை எப்படி சொல்லுகிறார்? அதிகாரம் இப்போ தேவ ஜனங்களாகிய நமக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அதை வருகிற வாரங்களே நான் சொல்லுவேன். பொது அதிபதி அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் நீங்க வாசி வந்தீங்கன்னா 8ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறார். அந்த வேலைக்காரன் சுகவீனமாக மாறி போனார். அப்படி சுகவீனமாக இருப்பது நிமித்தமாக இயேசுவுக்கு ஆள் அனுப்பி சுகமாக்க வேண்டும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கேட்கும்படியாக
அனுப்புகிறார். அங்கே போகும்போது சீஷர்கள் கூட இவருக்காக பரிந்து பேசுகிறார்கள். ஆண்டவரே, நீர் இந்த உதவியை அவருக்கு செய்வதற்கு அந்த மனுஷன் பாத்திரவனாக இருக்கிறான். இவன் நம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறான். அந்நிய பட்டாளத்தானாக இருந்தாலும் நம்முடைய ஜன ஆலயத்தையும் கட்டி தந்திருக்கிறான். ஆண்டவர் போகிறான். மற்றொருவனை வா என்றால் வருகிறான். அவன் தன்னுடைய அதிகாரத்தை உள்ளதான இந்த வலிமையை சொல்லுகிறான். நான் ஒருவனை போ என்று சொன்னால் அவன் போகிறான். நான் ஒருத்தனை வான்னு சொன்னா வருகிறான். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக அவன் ரொம்ப எஃபோர்ட் எடுக்கணும். அதில் ரொம்ப சத்தம் போட்டு இங்க வா அப்படின்னு சத்தம்லாம் போட வேண்டிய அவசியம். சும்மா இப்படி கை காட்டினாலே அவன் தானே செய்வான், வருவான். அல்ல போன்னு இப்படி கை காட்டினாலே அவன் செய்வான், போவான். ஏனென்றால் அது அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான அதிகாரம். அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான அதிகாரம். சோத்ரம். அந்த மனிதன் சாதாரண மனிதன் தான். சோத்ரம். அந்த மனிதனும் நம்மை போல ஒரு மனுஷன் தான். ஆனால் அவனுக்கு அன்றைக்கு இருந்ததான அரசாங்கம் அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு அவன் இருக்கிறபடியினாலே அவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள். இன்னைக்கு தேவ ஜனங்களாகிய நமக்கு தெரிய வேண்டும், நமக்கு தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். சோத்ரம். இந்த அதிகாரத்தை நாம் பெற்று பயன்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்ரம். அப்போ இப்போ நம்ம மனுஷ வாழ்க்கை வருவோம். பொதுவாக மனித வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய எல்லாரும் பாவத்தில் பிறந்து வந்தவர்கள். சோத்ரம். ஆனால் இந்த மனிதனை தேவன் உண்டாக்கின போது அவனுக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை, ஆளுகையை தந்திருந்தார். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 28 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 28. பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப இந்த மனிதனுக்கு தேவன் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் 3ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே மனிதன் பாவம் செய்து விட்டான். பிசாசுக்கு அவன் செவி கொடுத்தான். பிசாசின் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து, சோத்ரம், தனக்கு இருந்ததான அந்த ஆளுகையை அவன் இழந்து போனான். பிசாசுகிட்ட மனுஷன் தன்னுடைய ஆளுகையை இழந்து போனான். பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. சோத்திரம். பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. அது அவனே சொல்லுகிறான். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, சோத்திரம், இந்த 4ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கிறதான ஒரு பகுதி. அந்த இடத்துல அவன் சொல்றான் பாருங்க, பூமியில உள்ளதான உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும்
உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இருக்குன்னு சொல்லல, அங்கிருந்து எனக்கு வந்துட்டு. சோத்ரம். யாரோ ஒருத்தங்க கொடுத்தாங்க. சோத்ரம். ஆதாம். சோத்ரம். முதல் மனிதன் ஏமாந்து இவன் கையில கொடுக்கப்பட்டது. சோத்ரம். அப்படிதான் அவன் சொல்லுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்ரம் பிசாசை ஜெயித்தார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே பிசாசை இயேசு ஜெயித்தார். சோத்ரம். ஜெயித்த உடனே சோத்ரம் இயேசு இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. மத்தேயின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி சொல்கிறான்? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார். பிசாசை ஜெயித்தார். சரி, இதுல நமக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு தர விரும்புகிறேன். சோத்ரா, இயேசு அவர் தேவகுமாரன், தேவன், தேவகுமாரன், தேவன், தேவனாயிருந்தவர். அவர் பிசாசை ஜெயிக்கணுமா? பிசாசு அவ்வளவு பெரிய ஆளா? நம்ம தேவன் சர்வ வல்லவர். நாசின் சுவாசத்தான் எழுதி போடுவார். அப்படிப்பட்ட பெரிய தேவன் ஏன் பிசாசு ஜெயிக்கணும்? இதுல ஒரு விஷயம் நமக்கு தெரிய வேண்டும். இயேசு தேவகுமாரனாய் இருந்தவர். இந்த பூமியிலே வந்தபோது மனுஷகுமாரனாக, மனுஷனுக்கு பதிலாளாக, மனுஷனுடைய பிரதிநிதியாக, மனுஷனாக அவர் இந்த பூமியிலே ஜீவித்தார். ஹல்லேலூயா. அப்போ மனுஷன் இழந்து போன அதிகாரத்தை மனிதன் தான் திரும்ப பெற வேண்டும். இதற்காக இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பது போல அவரும் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷனாகத்தான் இந்த பூமியிலே இயேசு வாழ்ந்தார். அவருக்கு களைப்பு உண்டானது, அவருக்கு தாகம் வந்தது, அவருக்கு பசி உண்டாயிற்று. சோத்ரம். இப்படி எல்லாம் தான் நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் போது சத்தமா கேட்கிறார், தாகமாயிருக்கிறேன் என்று கேட்கிறார். சோத்ரம். மனுஷனாகவே சகல வேதனைகளையும் சகல காரியங்களையும் அவர் சகித்தார், செய்தார். சோத்ரம். அப்ப இந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து, நீங்க இந்த வார்த்தையை நான் சொல்றதுனால ஒருவேளை நீங்க வித்தியாசமா நினைச்ச கூடாது. தேவனை நாம் இவ்வளோ பெரிய தேவனை மனுஷனை இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி. சோத்ரா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாரி, ஒரு நிமிஷம். சோத்ரம். தீமோத்தேயுல நம்ம வரும்போது நமக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கிறோமே. சோத்ரம். அது எங்க வரும்? மனுஷனாகிய கிறிஸ்து, மனுஷனாகிய கிறிஸ்து. பவுல் மனுஷனாகிய கிறிஸ்து, மனுஷனாகவே அவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்து பல பாடுகளை நமக்காக அவர் சகித்தார் என்பதை முதலாவது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவகுமாரனாக அவர் பாடு சகிக்கவில்லை, மனுஷனாக, மனுஷகுமாரனாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாடுகளை சகித்தார் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிசாசையும் பிசாசின் வலிமையையும் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருந்து அவனை கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். சோத்ரா. மனுஷனாக ஜெயித்தார், மனுஷனுக்கு பதிலாக ஜெயித்தார், மனுஷனுக்கு பிரதிநிதியாக ஜெயித்தார். சோத்ரா. நமக்காகவே அவர் என்ன செய்தார்? பிசாசை ஜெயித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் பிசாசை ஜெயித்திருப்பார் என்று சொன்னால், சோத்ரம், பவுல் சொல்லுவார், முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். சோத்ரா. முந்தின ஆதாம் மண்ணானவன். சோத்ரா. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். சோத்ரம். இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து
நமக்காக பிசாசை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நமக்காக ஜெயித்து அந்த பிசாசுடைய கொலோசையர்ல அதை அழகாய் சொல்லுவார். வருகிற வாரங்களில் கொஞ்சம் விரிவா நம்ம அதை பார்ப்போம். ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் என்ன செய்தாராம்? உரிந்து கொண்டு பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசை சிலுவையிலே என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில் ஜெயித்தார். இந்த ஜெயத்தை தான் நாம் இயேசுவை விசுவாசித்து நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு வேற ஒன்றும் இல்லை. இயேசு ஜெயித்தார், மனுஷனாகிய இயேசு ஜெயித்தார். ஸ்தோத்திரம். அந்த ஜெயத்தை நான் பாராட்டுகிறேன். நான் செய்கிறேன், உரிமை பாராட்டி அந்த ஜெயத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். இப்ப இயேசு சொல்லுகிறார், எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலேயும் பூமியிலேயும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சோதரம். இனி இயேசுவை குறித்து எபிரேய நிருபம் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 14 வசனங்கள் உண்டு. இந்த 14 வசனத்திலேயும் ஆண்டவராக இயேசுவை குறித்தே சொல்லுகிற வசனங்களாகும். இயேசுவை குறித்தே சொல்லுகிற வசனங்கள் தான். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவர் அவருடைய இயேசு பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். ஸ்தோத்ரா. 5ஆம் வசனம் சொல்கிறார், நீர் என்னுடைய குமாரன், இன்று உம்மை ஜனிப்பித்தேன். ஸ்தோத்திரம். இன்று உம்மை ஜனிப்பித்தேன். இது எப்போ சொன்னார்? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த வேளையில் சொல்லுகிற வார்த்தை தான். ஸ்தோத்திரம். நீர் என்னுடைய குமாரன், உம்மை இன்றைக்கு என்ன செய்தேன்? ஜனிப்பித்தேன். 8ஆம் வசனத்தில் குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம பலரும் என்ன நினைக்கிறோம்னா, இந்த சிலுவை வரைக்கும் இயேசுவை நன்றாய் மெடிடேட் பண்ணுவோம். அது ரொம்ப நல்லது, அவசியம். இன்றைக்கு திருவிருந்து ஆராதனையும் அதை சார்ந்ததே. ஆனால் அடுத்த ஸ்டெப் உண்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, அவர் பிதாவின் வலது பாசத்தில் போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது மட்டும் அல்ல, அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் பாதாளத்துக்கு இறங்கி போய் அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கி போய் பாதாளத்தை ஜெயித்து மரணத்தையும் ஜெயித்து ஸ்தோத்திரம் அவர் வெளியே வந்து ஸ்தோத்திரம் பூமியிலே 40 நாள் அவர் காட்சி அளித்து பரலோகத்துக்கு போய் இன்றைக்கும் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில கவனிக்கும் போது இவர் இயேசு கிறிஸ்து எங்க போய் உட்கார்ந்துருக்க? இப்போ சிங்காசனம். நாம் மனுஷர்கள் நம்மை தேவன் கிருபையாக ரட்சித்தார். இயேசுவின் சிலுவை மரணத்தை விசுவாசித்தபடியினாலே தேவன் நம்மை ரட்சித்தார். ரட்சிக்கும் போது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்மை ராஜாக்களாகவும்
ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லப்படும். வெளிப்படுத்தல் 1:6 நம்மை சோத்திரம், வேற யாரையும் இல்லை, வேற மற்றவர்களை நீங்க கற்பனை செய்யாண்டா, நம்மை தேவன் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் போய் அவர் என்ன செய்கிறார்? சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சரி, இப்படி உட்கார்ந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து என்ன நிலைமையில் அங்கே இருக்கிறார் என்று சொல்லும் போது எபேசியர் 1 எபேசியர் 1 சோத்ரா 19-20 நீங்க வீட்டில் போயிட்டு 17 வசனத்திலே வாசிங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். நல்ல ஒரு சாப்டர் அதில் இருக்கிறது. 19-20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எதுக்குன்னா, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி சிங்காசனத்தை உட்கார வைத்து எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரங்கள், எல்லா வல்லமைகள், எல்லா கர்த்தத்துவங்கள், இம்மையில் மறுமையில் பெயர் பெற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி சிங்காசனத்தை உட்கார வைத்து அவருடைய பாதத்துக்கு சகலத்தையும் என்ன செய்தார்? கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 23 வசனத்தில் சோத்ரா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார். சோத்ரம். இப்ப இயேசு கிறிஸ்து சோத்ரம் தலையாக இருக்கிறார். நானும் நீங்களும் அவருடைய சபையாக அவருடைய சரீரமாக இருக்கிறோம். புரியுதா? தேவன் இயேசுவை தலையாய் வைத்திருக்கிறார், நம்மை அவருடைய சரீரமாக இங்கே வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, அப்போ அந்த தலைக்கு என்ன வலிமை கொடுத்திருக்குதோ சோத்திரம். தலை ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு இடத்துலையுமா அப்படியெல்லாம் தேவன் வைக்கல. சரியா? சோத்திரம். எபேசியர் 2 நான் வாசிக்குதான வேளையில் சோத்திரம் நம்ம தேவன் என்ன செய்தாருன்னு சொன்னா 2 அவர் அதுக்கு ஒரு விளக்கம் தருகிறார். 2 5 வசனம் முதல் ஒருவர் வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே போல ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவ பிள்ளையை அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவராய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்து அவரோடு கூட உட்கார வைத்தார். ஹல்லேலூயா.
நம்ம இயேசுவோடு கூட உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். தேவன் இருக்கிறார், அவரோடு கூட உட்கார வைத்தார். அப்ப அவருடைய பாதத்துக்கு கீழாக இத்துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் கொண்டு வரும் என்று சொன்னால், நம்முடைய பாதத்துக்கு கீழாகவும் சோத்திரம் எல்லா அதிகாரத்தையும் என்ன செய்திருக்கிறார்? கீழே கொண்டு வந்து இருக்கிறார். கொண்டு வருவாரா, கொண்டு வந்திருக்கிறாரா? சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கொண்டு வருவாரா, கொண்டு வந்திருக்கிறாரா? கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நாம் இயேசுவோடு கூட உட்கார்ந்திருக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதனால தான் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் என் முகத்தை பாருங்க. சோத்ராம் 27ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அவரோடு கூட உட்கார்ந்து அவருடைய முகத்தை பார்த்து அவர் எப்படி செயல்படுகிறாரோ அதே போல செயல்படக்கூடியதான ஒரு கிருபையை பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு தெரிய வேண்டும், சோத்ராம் பெரிய ஒரு பாக்கியத்தை கிருபையா தேவன் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா, சோத்ராம். இந்த அனுபவத்தை பிலிப்பிய நிருபத்திலே இந்த பவுல் அப்போஸ்தலன் கொஞ்சம் கூட அழகாய் சொல்லுவார் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். சோத்ராம் அதுல 10, 11 வசனத்தில், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு உன்னத நாமம் தான் இயேசுவின் நாமம். அவர் சொல்றார், என் நாமத்தை நீங்க கேளுங்க, என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துங்க. ஏனென்றால் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இப்ப நமக்கு தெரிய வேண்டும், உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு என்ன அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதே அதிகாரத்தை கிருபையாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ப முடியுதா உங்களுக்கு? அது நம்ப முடியுதா? அதான் எனக்கு கேள்வி. தேவன் இயேசுவுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தாரோ சோத்ரா அதே அதிகாரத்தை தருகிறார். இயேசு தலையா இருக்கிற, நம்ம சரீரமா இருக்கிறோம். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார் சொல்லும் போது நம்ம பாதத்துக்கும், அதாவது இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுவிட்ட தேவ பிள்ளையின் பாதத்திலேயும் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அதான் பவுல் ரோமர்ல சொல்வாரே கடைசி அதிகாரத்தை, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் பாதத்தின் கீழே நசுக்கி போடுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பிசாசுடைய வல்லமைகள் எல்லாமே நம்ம பாதத்தின் கீழே தேவன் செய்திருக்கார், கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அதை நம்ப முடியுது? நான் கேட்குறது அதான். எனக்கு நமக்குள்ள ப்ரிவிலேஜஸ், சோத்திரம், நமக்குள்ள பாக்கியம் நமக்கு தெரியணும். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை சொல்கிறேன். சோத்திரம், உங்களுக்கு புரியுதா? நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நம்ம பாதத்துக்கு தேவன் செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, சோத்திரம். அப்ப நம்ம கவனிக்க வேண்டும், சோத்ரா, நம்ம இயேசுவுக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோமா அல்லது இயேசுவோடு இணைந்து நம்ம செய்கிறோமா? இயேசுவுக்காக செய்கிறோமா, இயேசுவோடு இணைந்து செய்கிறோமா? அவர் தலை, நான் சரீரம். அப்போ ரெண்டு பேரும் இணைந்து ஒரு காரியத்தை செய்ய முடியும், ஈஸியா செய்ய முடியும். சோத்ரா, அப்போ நமக்கு நல்லா தெரியணும், என் பாதத்துக்கும் தேவன் சகலத்தையும் செய்திருக்கிறார், கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இதை நான் பெருசா விவரித்து நான் சொல்லித்தாரேன். சரியா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வாரத்தை கண்டினியூ ஆகும். சரி, இப்போ நம்ம வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஒரு விஷயம் நல்லா தெரியணும். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் ரட்சிப்போடு நின்று போவது இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் சிலுவையோடு நின்று போவது இல்லை. சிலுவை தான் பிகினிங். நான் நினைக்கிறேன் ப்ரீகேஜி தான். இதுக்கு பிறகு நமக்கு நிறைய வாழ்க்கைகளை தேவனே வைத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். உதாரணமா இப்படி சொல்றேனே, இயேசு கிறிஸ்து தேவன் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ரட்சிப்பு.
இரண்டாவது சிவந்த சமுத்திரத்திலே ஞானஸ்நானம் ஸ்தோத்திரம் கொண்டு வந்தார். அத்தோட விட்டாரா? இல்ல. ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அவங்களோடு கூட தேவன் வந்து கொண்டே இருக்கிறார். மேக ஸ்தம்பம் இருக்கிறது, மன்னா கொடுக்கப்படுது, கண்மலை தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். தேவன் எல்லாம் கொடுத்துட்டு நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடக்கூடியதான ஒரு தேசத்தை அவளை கொண்டு வந்து விட்டார். அது வரைக்கும் தேவனுடைய சுவிசேஷம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம காஸ்பல் தெரிய வேண்டும். ஸ்தோத்திரம். சிலுவை மாத்திரம் அல்ல, அதுக்கு அந்த பக்கம் நிறைய வெற்றிகள் நமக்கு உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் நிறுத்துகிறேன். ஸ்தோத்திரம். மத்தேயின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு 16ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். இதில் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசுகிறார். சீஷர்களோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஸ்தோத்திரம். பேசும்போது இயேசு ஒரு இடத்துல கேட்கிறார், என்னை யாரு சொல்றான்? உடனே இயேசு, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியாவிலே தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீமோன் பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். உனக்கு ஒரு ரெவலேஷன், உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தேவன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஸ்தோத்திரம். அடுத்து அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம்ம இப்போ இந்த பூமியில இருக்கிறோம். இங்க இருக்கிற நாம் சிலதை பைண்ட் பண்ண முடியும், சிலதை கட்ட முடியும், சிலதை கட்டவிழ்க்க முடியும். ஸ்தோத்திரம். இதை குறித்த வசனங்களை ஸ்தோத்திரம் 18ஆம் அதிகாரம் மத்தேயு 18:18, எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். நீ எதை கட்டுறியோ அதை நீ அனுசுகிற, நான் கட்டுறேன். நீ எதை கட்டவிழ்க்கிறியோ நான் கட்டவிழ்க்கிறேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை நான் ஆங்கிலத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 19ஆம் வசனத்தை ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல ஸ்தோத்திரம் அதை நான் வாசிக்கிறேன். I will give you the keys. அது பிராக்கெட்ல சொல்றாங்க, authority. உனக்கு என்ன தருகிறேன்? authority of the kingdom of heaven, and whatever you bind, அதுல என்னெல்லாம் கொடுக்கிறா? forbid. நீ எதெல்லாம் தடை செய்கிறாயோ, சோத்ரம். அடுத்து declare to improper and unlawful. சோத்ரம். தேவையில்லாத காரியத்தை நீ எதெல்லாம் தடை செய்கிறாயோ been bound in heaven, and whatever you lose, அந்த வார்த்தையிலே permit, declare, lawful. நீ எதெல்லாம் அனுமதிக்கிறியோ அது உன் வாழ்க்கையிலே வரும். ஸ்தோத்திரம். இப்படி பரலோகம் செயல்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அப்போ உங்க வாழ்க்கையில் சோத்திரம் எது நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன். எது என் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை தடை பண்ண வேண்டுமா? நீங்கள் இங்கே தடை பண்ணும்போது பரலோகத்திலும் அது தடைப்படுத்தப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தெரிய வேண்டும் சோத்ரம், எனக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். சொல்லுவாங்க, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், போது போல போடு. அப்போ அதுக்கு நீ வாழல சோத்ரம், அதுக்கு நீங்க என்ன செய்யல, வாழல சோத்ரம். உனக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார் சோத்ரம். நீதான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சோத்ரம் எது என் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது நடக்க வேண்டும். தேவையில்லாதது வேண்டாம் என்று சொல்லுவதற்கு நமக்கு தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மத்தேயு 18:18 நான் வாசிக்கிறேன். I assure you and most solemnly say to you, whatever you bind, எதையெல்லாம் நீ கட்டுகிறாயோ, forbid, நீ தடை பண்ணலாம். Declared to be improper and unlawful, சோத்ரம் சட்டத்துக்கு விரோதமாக என் வாழ்க்கையில நடைபெறக்கூடாது என்கின்ற எது எல்லாவற்றையும் நீ கட்டுகிறாயோ அது கட்டப்படும். Whatever you loose, என் வாழ்க்கையில நடக்கட்டும். Permit, declare to lawful, சோத்ரம் on earth shall have already been loosed. சோத்ரம். அப்போ உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும் என்று நீ விரும்புகிறாயோ அது பரலோகத்திலேயும் செயல்படுத்தப்படும். அப்படியே இங்க நடக்கும் என்று தேவன் உனக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு திறவுகோலை நான் தந்திருக்கிறேன். அதுதான் அத்தாரிட்டி, அதுதான் கீ. அதை நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த பூலோகத்தில் இருந்து நீ கட்டுகிறது இயேசுவின் நாமத்தில் I bind you என்று சொல்லும்போது கட்டப்பட்டிருக்கும். நீ எதை லூஸ் பண்றியோ, எதை கட்டவிழ்த்து விடுகிறாயோ அது உன் வாழ்க்கையில் செயல்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம். அது எப்படி நம்ம வாழ்க்கையிலே செயல்படும்? நான் சொன்னா நடக்குமா? நம்ம சொன்னா நடக்குமா? 18ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். 18:21. சாரி, நீதிமொழிகள் தப்பா சொல்றேன். நீதிமொழிகள் 18:21 இல்லையா? அதான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். சோத்ரம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நான் எப்படி இந்த நாக்கை பயன்படுத்துகிறேனோ அதனுடைய கனியை நான் புசிப்பேன். நான் ஒரு இடத்துக்கு நான் கிளம்பும் போது ஏதோ போறேன், நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம், ஒத்து வந்தா பார்ப்போம் சொல்லிட்டு நான் போறேன். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சரி, நான் ஒரு இடத்துக்கு போறேன், போற காரியம் நடக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன், நடக்கும், நடக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அதிகாரத்தை தேவன் உன் நாக்கில் வச்சிருக்கிறார், உன் வாயில வச்சிருக்கிறார். அப்போ நம்ம தேவ பிள்ளைகள் சோத்ரம், நாம் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எவ்வளவு ஞானமாகவும் எவ்வளவு ஆரோக்கியமாகவும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்ரம். என் வாழ்க்கையில வேண்டாம், நான் தடை பண்ணுகிறேன். என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு தீமை வரக்கூடாது என்று நான் தடை பண்ண, ஃபர்பிட் பண்ண எனக்கு அத்தாரிட்டியை தேவன் தந்திருக்கிறார். இந்த அத்தாரிட்டி பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில நம்ம இதுக்கு நான் இந்த ஜெபம் பண்ணும்போது சில ஜெபங்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, கவனிச்சுதான் தெரியும். ஆண்டவரே இப்படி எங்க வாழ்க்கையில வரக்கூடாது, வராது வராது. ஏன்னா அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு நம்ம நாக்கிலே என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். சோத்ரம். அப்போ நம்ம கவனிக்கணும், மரணமும் ஜீவனும் சோத்ரம் நாவின்
அதிகாரத்தில் இருக்கிறது. நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நமக்கு நல்ல வார்த்தைகளை பேசுறோம். இது எப்படி பேசுறதுன்னு சொல்றதையும் ஆண்டவரே சொல்லித்தராரு பாருங்க. உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும்படி எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அந்த புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. சோதரம். இதனால தான் நம்ம தமிழ சொன்னாங்க, இருதயத்தின் நிறைவினாலே வாய் எரிசியும் பேசும். பைபிள் அப்படிதான் இருக்குல்ல. சோதரம். உள்ள கடக்கதான் என்ன செய்யும், வெளியே வரும். அப்போ உங்க வாழ்க்கையில கவனிக்கணும், உங்க உள்ளம் இருதயத்திலே நீங்க எதனால நிரப்பி வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்க வாயிலிருந்து வெளியே வரும். சோத்திரம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. சோத்திரம். நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம். நீ என்ன செய்ய வேண்டும்? ஜீவனை தெரிந்து. 15 வசனத்தை நன்மையும் ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன். ஜீவனையும் மரணத்தையும் சொல்லும் போது ஜீவன் ஆசீர்வாதம், மரணம் சாபம் என்று 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே கேள்வி கொடுத்துட்டு ஆன்சர் சொல்றார், நீ ஜீவனை தெரிந்து கொள், நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. சோத்திரம். அப்போ ஒரு தேவ பிள்ளை நல்ல ஜீவ வார்த்தையை நம்ம பேச வேண்டும். அது எப்படி ஜீவ வார்த்தை என் வாயில வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சோத்திரம், ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். சோத்திரம். 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்து ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொன்னதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஹல்லேலூயா. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தை உங்கள் வாயிலேயும் உங்கள் இருதயத்திலேயும் இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. அப்படி அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி பேசும்போது, சோத்ரம், உங்க வாயில வெற்றியை தேவன் தருகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சோத்ரம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அவர் சொல்லுவார். சோத்ரம். தகப்பன் பிள்ளைக்கு புத்தி சொல்வது போல சொல்லி தருகிற வார்த்தை. ஆகையால் நீங்க தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசத்துக்குள்ளே அது பலனும் செய்கிறது. மெய்யாகவே அது தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற உனக்குள்ளே அது கிரியை செய்கிறது. அப்ப கவனிக்க வேண்டும், தேவன் நம்முடைய வாயிலே நல்ல பவர்ஃபுல்லான வெப்பனாக நல்ல வார்த்தையை, சோத்திரம், விசுவாச வார்த்தையை, தேவ வசனமாகிய வார்த்தையை உனக்கு தந்திருக்கிறார்.
இந்த வார்த்தையை பயன்படுத்தி உனக்கு தேவையானதை நீ அனுமதிக்க முடியும், உனக்கு தேவையில்லாத தடை பண்ண முடியும். இங்கே நான் அனுமதிக்கிற காரியத்தையும் இங்கே நான் தடை பண்ணுகிற காரியம் எனக்காக என் தேவன் பரலோகத்திலேயும் அதை அனுமதிக்கவும் செய்கிறார், பரலோகம் அதை தடை பண்ணவும் செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்ப நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை நாமே தான் அலோவ் பண்றோம். சோத்ரா, நம்ம வாழ்க்கையில் பல தீமைகளை நாமே என்ன செய்கிறோம், அலோவ் பண்றோம். ஏனென்றால் நம்ம பொண்ணு வாயை திறந்து நம்ம பேசுறதை பார்க்கணும் பாருங்க, அதெல்லாம் தேராது, இதெல்லாம் உறுப்பு, அதெல்லாம் அப்படிதான் போகும். நீயே சொல்லியாச்சு, உன் வாயிலிருந்து வந்தாச்சு, நீங்க அனுமதிப்பது காரியத்தை தான் பரலோகம் என்ன செய்கிறதா, அனுமதிக்குதா. நான் சோத்ரம் ஒன்று வித்தியாசமா பேசிட்டு பரலோகம் அதை மாற்றி செய்யும் நினைக்கிறீங்களா? நீங்க கட்டாயம் செய்யாது. ஏனென்றால் எனக்கும் உனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தியாக நம்ம பேசுகிறோம். பேசும்போது தேவன் அதை கனம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எலியா சொன்னாரோ, என் வார்த்தையின்படி அன்றி சொன்னாரோ இல்லையா? சோத்ரம், அப்படிதான் நடக்கும். மோசே எத்தனை சொல்லி இருக்கிறார் பாருங்க. அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இருதயத்தை நல்ல வசனங்களினாலே, விசுவாச வார்த்தையினாலே, நாங்கள் பேசுகிற வசனமாகிய பிரசங்கத்தினாலே உங்கள் இருதயத்தை நிரப்பி அதை வச்சு உங்க வாயில நீங்க பேசும்போது சோத்ராம், தேவன் உங்களுக்கு அற்புதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் பேதுருவுக்கு ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறார். உனக்கு நான் வாசல்களை என்ன செய்திருக்கிறேன், தந்திருக்கிறேன். சோத்ரம், உனக்கு திறவுகோள்களை உன் கையில் என்ன செய்திருக்கிறேன், தந்திருக்க. நீ இந்த பூலோகத்தை கட்டுவது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். இந்த பூலோகத்தில் எதையெல்லாம் தடை செய்கிறாயோ அது பரலோகத்தை தடை பண்ணப்பட்டு இருக்கும். இந்த பூலோகத்தில் நீ எதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு அனுமதிக்கிறாயோ அது எல்லாம் பரலோகம் உனக்கு அனுமதிக்க கூடியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தாம இருந்தா எப்படியாக்கும்? சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கிறார், அவர் எனக்கு தலையாய் இருக்கிறார், நான் அவருடைய சரீரமாய் இருக்கிறேன். அவருடைய பாதத்துக்கு சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டது போல என் பாதத்துக்கும் தேவன் சகலத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிய ஒரு விசுவாசம் நம்மில் காணப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப நம்ம அத்தாரிட்டியை நமக்கு என்ன செய்ய வேண்டும், திரும்ப எடுக்க வேண்டும், நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சோத்ரா. அப்போ தேவன் இயேசுவுக்கு இவ்வளவு பெரிய பவர் கொடுத்து அதை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம இது தெரியாமல் எத்தனை காலம் இருப்போம். சோத்ரா. இந்த இடத்துல நான் நிறுத்துக்கிறேன். கர்த்தர் சுத்தமானால் நாளைக்கு அடுத்த சண்டே ஸ்தோத்ரா அதிகாரத்தை தேவன் எப்படி நமக்கு தருகிறார், நாம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கொஞ்சம் வேதத்தை பார்த்துட்டு வாங்க, அதுக்காக தான் சொல்லுகிறேன். நாம் அதிகாரத்தை ஒருவர் கொடுக்கப்பட வேண்டும், இன்னொன்று நாம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொன்று அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. இன்றைக்கு சோத்திரம் ஒரே ஒரு காரியத்தை மனதிலே கொள்ளுங்க. உங்கள் நாவிலே தேவன் அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். சோத்திரம். தேவையில்லாத ஒன்றையும் என்ன செய்யாதீங்க, திறக்காதீங்க. சோத்திரம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், அதில் குணசாலியான ஸ்திரீயை குறித்து ரொம்ப அழகான சிறப்பான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவள் வாயை திறக்கும் போது ஞானம் விளங்க என்ன செய்கிறாளாம், தன் வாயை திறக்கிறாள். சோத்திரம். நீங்கள் வாயை திறக்கும் போது நல்ல விசுவாசமான வார்த்தையை சொல்லத்தக்கதாக. சோத்திரம். நீதிமொழிகள் 31:26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். சோத்திரம். நீங்கள் வாயை திறக்கும் போது
அந்த விசுவாச வார்த்தை வரணும், ஒரு அதிகாரமாக வரணும். சோத்திரம். நமக்கு உள்ள அதிகாரத்தோடு நம்ம சொல்லும்போது அது கட்டப்பட்டு இருக்கும். எனக்கு இந்த அதிகாரம் தெரியாமல் இருந்தால் தெரியாமல் தான் இருக்கும். சோத்திரம். இப்போ எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து கொஞ்சம் சோத்திரம் பண்ணி, சோத்திரம், என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் தடை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன், நீங்கள் தான் அதை தடை பண்ணணும். ஸோ ஆண்டவரே நீ தடை பண்ணு, நீ தடை பண்ணுன்னு சொன்னால் அவர் சொல்ல, நான் உனக்கு அதிகாரம் தந்துட்டேன், நீ செய்யுன்னு தான் சொல்லுவார். சோத்திரம்.